வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து நியோமேக்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நியோமேக்ஸ் சொத்து வந்து எங்களுக்கு டிடி சப்போர்ட்டோட பிளாட் மட்டும் 3600 கோடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டு பக்கமே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. கவர்மெண்ட் பீப்பியும் கம்பெனி நாயகம் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. நடக்கும்போது வந்து ஜட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சொத்தை வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து கவர்மெண்ட் வேல்யூஷன் கொடுத்துருவோம், கவர்மெண்ட் வந்து வேல்யூஷன் போட்டு கொடுக்கட்டும், அப்போதான் இதில் உண்மை தகவல் என்ன அப்படின்னு தெரியும்னு சொல்லி ஒரு வேல்யூஷன் வந்து ஒரு 6 மாசமா வந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வேல்யூஷன் அடிப்படையில் வந்து நியோமேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டிடி சப்போர்ட் பிளாட் மட்டும் எங்கிட்ட 3600 கோடி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து வேல்யூஷன் போட்டு எல்லாமே டிடி சப்போர்ட் பிளாட், ரெசார்ட், ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2860 கோடி அவ்வளோதான் வந்துருக்கு. இதுக்கு அடுத்து வந்து இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்மெண்ட் பண்ணல, வைகை காலேஜ் ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணல, ஓடி கிரீன் லேண்ட் ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணல. அதில் வந்து சர்வே நம்பர் மாறி இருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் டிசி விமானவியல் சாரம் ஒரு டீம் வந்து வைகை காலேஜ் போயிருந்தாங்க. வைகை காலேஜ் போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு டஸ்ட் பேரில் வருது, 51 பேர் வருது. அதனால வந்து அது பேக்கெட் கோர்ட்டில் வந்து போட்டு அவருடைய ஆர்டர் வாங்கினா ஜியோ பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த 2 சொத்து மட்டும் தான் நிலுவையில் இருக்கு. மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டி சொத்துமே வந்துச்சு. இவ்வளோ சொத்துமே வந்து 2020 ஒவ்வொரு டைம்லையும் நாங்கள் சாதாரண போகும்போதும் ஆஃபீஸ் இருக்கும் போதும் அவங்க வழியை சொல்லி ஒவ்வொரு விக்டிம்ஸும் அழுகும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து எப்படி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், என்னால் வந்து எதுவுமே பண்ணல, நான் வந்து கையாளாமல் இருக்கணும்னு நினைச்சு வருத்தப்படுது. என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து ஒரு கடன் கொடுத்த பரிசானே நம்மளுடைய இளைஞர் வரலட்சுமி கையாளு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி செட்டில்மெண்ட் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா சகோதரர் சொன்னாரு, கேண்டிடேட் வந்து 5 இயர் செட்டில்மெண்ட் 5 இயர் செட்டில்மெண்ட் நடக்குது. கண்டிப்பா இல்லை, இந்த 5 இயர் செட்டில்மெண்ட் கிடையாது. இது வந்து ஐயா வரலட்சுமி கையாளுடைய இன்ஹரண்ட் ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட் இன்ஹரண்ட் பவர் வச்சுன்னா இந்த செட்டில்மெண்ட் நடத்திட்டு போறாரு. எல்லாரும் இருக்கு, இதெல்லாம் செட்டில்மெண்ட் ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது மிகப்பெரிய ஸ்கேம். இது வந்து நிறைய விஷயங்கள் உள்ளத்துல இருக்கு. மணிவாண்டனுக்கு அது வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட இன்ஹரண்ட் பவர் யூஸ் பண்றாரு. ஏன்னா விக்டிம்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ மாசம் விக்டிம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ரொம்ப முடியும்? அது அவரோட சிந்தனை எல்லாமே விக்டிம்ஸ் செட்டில் பண்ணுறது. இவர்கிட்ட வச்சு ஒரு செட்டில் பண்ணி வாங்கி வைக்கலாம், இது செட்டில்மெண்ட் ஆகவே ஆகாது. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ செட்டில்மெண்ட் ஆகாததுனால இப்போ 2 பேர் முன்னாடி போனா 10 பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இது நான் கண்கூட பார்த்து வந்து ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரியுது. நம்ம அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒற்றுமையா இருந்து இதை எப்படி செட்டில் பண்ணி போகணும் அப்படின்னு போங்க. உங்களுடைய சட்டத்தில் நீங்கள் கலந்தாய்வு பண்ணுங்க. நீங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் எல்லாருமே அவங்க தன்மை கூட செயல்பட்டு இன்னும் 1000 இருக்குன்னா அதையும் அட்டாச் பண்ணுங்க. நாங்கள் எவ்வளோ போராடி அட்டாச் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அதை நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம். அதை நாங்கள் ராஜி பண்ண ரஜினி மேடமும் இல்லைன்னா எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய போராடி அவங்க நாங்கள் இருக்கிறது யாருமே சாதாரண நடத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு A to A BC யாரே சாதாரண பேசுறதில்ல. நாங்கள் இருக்கிறது எல்லாமே ஒரு ஹைகோர்ட் பிபி, அப்புறம் நாங்கள் டிஎஸ்பி ஏடிஜி எல்லாரையும் அதை பறிக்கிறோம். எதுக்குன்னா எங்களுக்கு எப்படியாவது மக்கள் செட்டில்மெண்ட் ஆகிற காரணத்தோட தாண்டி எனக்கு எந்த காரணமும் கிடையாது. எதை பற்றி நாங்கள் பயணம் பண்ணல. அதனால அவங்க நீங்கள் வந்து உங்களுடைய செட்டில்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து போராடுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, என்னோட இப்போ ஆரம்பத்தை போகிறதுக்கு நாங்கள் வரல. ஏன்னா எல்லாரும் பேசுகிறவங்க அவங்களுடைய ஆரம்பத்தை சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தூக்கி போட்டு நான் அடுத்து நான் என்ன பண்ணணும் யோசிங்க. நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது 500 கோடி பண்ணீங்களா, ஒவ்வொருத்தரும் 1000 கோடி சொல்லிருக்கலாம். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி இருக்காது பேச்சவங்க சொல்றேன், உண்மையை நான் லைவா பார்த்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா என் கூட ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்தார், டிராவல் பண்ணாரு. சார் காசு கிடைச்சிருமா? கிடைச்சிரு சார். சார் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க கம்பெனியில் இருக்கும் போது ஒரு
சொல்லுவாங்க, பாசிட்டிவா யோசிங்க அப்படின்னு. கம்பெனிக்காரங்க சொல்றதை யோசிக்கணும்னு யோசிக்கல, நமக்குள்ள நம்ம யோசிக்க எனர்ஜியா இருக்கணும். நமக்குள்ள நம்ம எனர்ஜியை தீர்க்கணும்னா கண்டிப்பா நம்ம கிடைக்கும். நம்ம பக்கம் கிடைக்கிறது ரொம்ப தூக்கு வேலை இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கு. நம்ம தான் அழுது இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ஈகோ நல்லா புரிஞ்சுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து பணம் கிடைச்சுன்னா கிடைக்கிறதே வருத்தப்படுவீங்க, வருத்தம் இருக்கும். ஆனா பரவாயில்ல, ஒரு ஒண்ணுக்கு வரலாம் கிடைச்சிட்டு போடுவேன். அவருக்கு கிடைச்சா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு மனசு இல்லை, அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சா அப்படின்ற ஒரு ஆரம்பம் தான் இருக்கு. இப்ப இந்த சொத்தை பத்தி ஏதாவது ஊர் சொல்லலாம். தஞ்சாவூர் இருக்குங்க, தஞ்சாவூர்ல ஒரு மேவல் போட்டிருக்காங்க, 22 ஏக்கரா ஒரு மேவல் போட்டிருப்பாங்க. அதனுடைய அச்சாரங்க பின்னால எட்டி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாவே வீட சொத்து. அது பேர்ல இருக்கும், கம்பெனி பேர்ல இருக்காது. கம்பெனி பேர்ல இருந்த அத்தனை சொத்து அட்டாசம் வந்துடும். ஆனா இண்டிவிஜுவல் பேர்ல இருந்த சொத்து ஏதாவது அட்டாசம் வந்துடும் அப்படின்னா வரல. உங்களுக்கு தெரியுற சொத்து மிக்கல் சேவைன்னு சொல்றீங்க, அந்த சேவை யாரு உங்களுக்கு தெரியவே இல்லைங்க. ஆனா சேவை சொத்து அதுக்குள்ள ஏறக்குறைய 25 ஏக்கர் இருக்கு. ஆனா கம்பெனியில ஒரு டைரக்டர் கிடையாது, கம்பெனியோட பினாமி எல்லா டாக்குமெண்ட்லயும் இருக்கும் அவர் பேரு. இப்ப சார் சொன்னாரு, ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் படிச்சுக்காம சொன்னாரு. வில்லிச்சேரியில ஒரு 22 டைரக்டர் பேர்ல மட்டும் ஏறக்குறைய 150 பிளாட் இருக்கு. வில்லிச்சேரி, அதே வில்லிச்சேரி ரோட்வேஸ் ஹைவே மேல ஒரு 8 சர்வே நம்பர் ஒதுக்கிருக்காங்க. அந்த 8 சர்வே நம்பர்ல ரோடு தரம் பண்ணிருக்காங்க. அந்த சுத்தி யாருக்கும் தெரியலையா? இது யார் செய்வா? இவ்வளவு செய்யும், அது என்ன செய்யும்? ஆனா நம்ம பண்றவங்க யாரோ செய்வாங்க அப்படின்னா எப்படி பணம் வரும்? நான் கேட்கிறேன், இப்ப நான் என்ன சொல்றாங்க, 500 ரூபாய் சுத்தம் சொன்னாங்க இல்லையா? நான் எவ்வளவு ரூபாய் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். என்ன இருக்கிறது வந்து இப்ப எக்ஸல் சீட் எடுக்கிறது வந்து 237 டாக்குமெண்ட். இதுல பாராளுமன்ற மட்டும் ஏற்கனவே ஒரு 120 ஏக்கர். ஆனா வேல்யூபுல்லா ஏரியா. நம்ம வளையகுளம் ஏற்போருக்கு பின்னால் இருக்குது வளையகுளம். வளையகுளத்துல 7 ஏக்கரை ஒரு நம்பர் ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு. ரோட்டு மேல இருக்கு, எவ்வளவு இருக்குது தெரியாது. அது பக்கத்திலேயே இன்னும் 11 ஏக்கர் இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கு. பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கு. லேபர் போட்டது சர்வே நம்பர் 2 மட்டும், 2 3 மட்டும் மீதி எங்க? ஆனா நீங்க வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க, சார் வந்து லேபர் போட்ட மட்டும் நம்ம சொத்து அப்படின்னு பக்கத்துல தேடி பாருங்க, கண்டிப்பா சொத்து கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நீங்களே ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணா போதும், கண்டிப்பா உங்களுக்கு 10 ரூபாய் சொத்து கிடைக்கும். அந்த வழிமுறை வந்து நீங்க கத்துக்கீங்க. ஆனா கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க மேக்ஸிமம் பெரிய ரொம்ப வயசானவங்க வந்திருக்காங்க, நான் சொல்றது வந்து எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா எல்லாம் தெரிகிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. நான் வந்து ஆரம்பத்தில் பேசுறேன், எனக்கு இன்னைக்கு வந்து இது கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு முன்னனுபவம் கிடையாது இந்த மாதிரி மைண்ட்ல பேசி. வில்லிச்சேரி சொல்றேன், வளையகுளம் சொல்றேன். இது இல்லாம நம்ம வளையகுளம், சிவகங்கை வளையகுளம் தெரியுங்களா? அதுல எல்லா சொத்தும் அட்டாச் ஆயிருக்கு. ஒரு லீடரோட சொத்து மட்டும் மிஸ் ஆயிருக்கு. சம்பத்துன்ற பேர்ல எத்தனை பேருக்கு ஆறு சம்பத்து தெரியாது. சம்பத்து இருக்கிற பேர்ல சொத்து மட்டும் 11 ஏக்கர் அட்டாச் ஆகல. ஏன்? சுத்தியும் சுத்த அட்டாச் ஆயிருக்கு. தஞ்சாவூர்
கொடைக்கானல் நான் திண்டுக்கல் சொன்னேன்னு தெரியும். ஒவ்வொருவருடைய வீடு வந்து எனக்கு தெரிஞ்சதுல 8 வீட்டை மட்டும் வச்சிருக்கேன். வீட்டுடைய வேலை எனக்கு தெரியாது, சொத்து தான் வச்சிருக்கேன். இப்ப இவ்வளவு சொத்து எடுத்து வச்சிருக்கோம், இது கண்டிப்பா டாக்ஸ் பண்ணுவோம். நான் கிளியரா சொல்றேன், என் மேல போடுங்க, நான் டாக்ஸ் கொடுக்க இருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னே நான் சொத்து எடுத்து கொடுத்தேன். அது ஏதோ சில தவறுகள் இல்ல டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப கேட்கும் போது கேட்கல, ஆனா திரும்ப தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. சரி சார், இது வந்து கண்டிப்பா செட்டில்மெண்ட் நடக்கும் நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நடக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு வந்து நம்ம லேடிஸ் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கங்கள் அப்பசமா சரியில்லை இப்பசமா சரியில்லைன்னு சொல்லி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் பிளான் பண்ணுங்க, நமக்கு கிடைக்கும். நல்லவங்க சொல்லி கேளுங்க, கெட்டவங்க சொல்லி கேளுங்க. கெட்டவங்க 10 வருஷம் சொல்றாங்க, 10 வருஷம் சொல்லியிருப்பான், அது உங்களுக்கு புரியாது. அதை எடுத்து ஒரு அர்த்தத்துக்கு போங்க. ரொம்ப நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. இதுதான் லோனு கட்ட முடியல. நான் எவ்வளவோ நீங்க கொடுத்த ஒரு இது கொடுத்த ரூபாயோட 2-3 மாசம் தான் நான் வட்டி வாங்கியிருக்கேன். நீங்க கழிச்சு கூட கொடுக்கல, நான் கேட்டுட்டேன். இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. நேற்று நாராயண சமையல் நான் பார்த்த வீட்டில் நான் காட்டு எனக்கு பிறகுலாம் நாங்கள் எல்லாரும் கோல்பட்டிக்காரங்க பூரா என் வீட்டில் வந்து இன்னும் போயிருக்காங்க. எனக்கு வேணும், எனக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த கோல்பட்டிக்காரங்க பூரா இங்கே எடுத்து சொத்து. அப்புறம் தான் நமக்கு பணமாக கிடைக்கும், நமக்கு நியாயம் கிடைக்கும். எங்க அப்பா 23 வயசு நான் வீட்டில் போட்டு நான் வந்திருக்கேன். என்ன நாங்களாம் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு எவ்வளவோ சொத்து தான தர்மம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது உண்மை. ஓட்டுல போட்டுனா எங்களுக்கு சொத்து இன்னைக்கு 500 கோடி பெறும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் எடுக்கல. ஓட்டுக்காரங்க யாராவது பாதிக்கப்பட்டவங்க 2 பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எடுக்கல. நம்ம நாயனா நம்ம உழைச்ச காசு நம்ம தரணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பயப்பட அவசியமே கிடையாது. கடைசி வரை இந்த சங்கம் உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் தரும். யாரும் எதுக்கும் பயப்பட அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம லீகலா தான் போய் கேட்கிறோம். யாருக்கையும் வன்முறையை நம்ம எதுவும் செய்ய முடியல. நீங்க போய் கேட்டாலும் அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். ஏன்னா அவன் சொல்லி வச்சிருக்கான், வீட்டில் ஏதாவது கேட்ட உடனே அவன் ஃபேமிலி கையை பிடிச்சிருந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதனால நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கூகுள் அருமையான ஒரு ஆப் இருக்குது. அதன் பிரகாரம் இப்போ சரண்சார் சொன்ன மாதிரி, நம்ம ராமராஜ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோரில். அதை எடுத்தீங்கன்னா பட்டாசு ஈஸியாக எல்லாமே எடுத்துடலாம். ஒருத்தருக்கு தெரியாமலே நம்ம உடைய அட்டாச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது மொபைல் பண்ணி நம்புறோம். அப்படி செய்வதற்கு பின்னாடி தான் நம்ம முழுமையான அசலை நம்ம மேற்கெடுக்க முடியும். கண்டிப்பாக மீட்டெடுப்புங்கிற உறுதி எல்லாருக்குமே வேணும். அந்த நம்பிக்கையோடு நம்ம இங்க இருந்து சொல்லணும். நமக்கு அருமையான ஒரு வெற்றியா கிடைச்சிருக்கிற ப்ரொஃபஸர் அவருடைய ஹைகோர்ட் இருக்கு. நானும் போயிருந்தேன். அவங்க கேரளா பண்ண எனக்கு ஒரு பட்சி கிடைச்சிச்சு. அருமையா பேசினாரு. நான் இதை வந்து அவங்களுடைய அசட்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கேஸை எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் முடிச்ச தவிர வாக்குறுதி கொடுத்துருக்கேன். கடைசி நேரம் நம்ம இடத்துல நிற்கிறோம். இந்த வருகிற 2026 நம்ம எப்படியாவது வெளியேறணும். ஒரு 4-6 மாசத்துக்குள்ள இது முடியணும்னா நம்மளுடைய சொத்து எடுக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு முயற்சினால முடியும். அது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய சப்போர்ட்ல தேனி மாவட்ட சங்கம் முழு மூச்சோட வேலை செய்யறாங்க. அவங்க தொடர்ந்து பயணிக்கணும். அவங்க நீண்ட ஆயுளோடு நல்ல சூழலத்தோடு இருந்து நம்ம கனவுலாம் நினைவாக்கி தரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. 2029 கோடி இனி 2 சொத்துக்கு கொஞ்சம் சொத்து அட்டாச் சேர்த்தா 3000 கோடி தான் வரும். நம்ம கவர்மெண்ட் வழிகாட்டுறது படி தான் போறோம். அவ்வளவுதான் நம்ம ஆர்கியூமெண்ட் அப்படிதான் பண்றோம். யூஎம்எஸ் 7000 கோடி சொல்லுது, அதெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பண்ணோம். அதாவது பணமா வந்து இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, பிளாட் எடுக்கிற போது அது சிரமமா இருக்கும். நம்ம கவர்மெண்ட் வழிகாட்டுறது படி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கோம். அதாவது சார் மொத்தம் 16 ரீஜன்ல வந்து 16 வெளிவாரு, 16 டிஆர், 2 விட்டிங்ஸ், 16
எம்என்சில போறாங்க, ஒரு கம்பெனி கம்பெனில லோகோ பண்ணாங்க. இதுதான் வேலை மதிப்பீடு பண்ணாங்க. நியோமேக்ஸ்ல 16 ரீஜன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 16 ரீஜன்லயே வந்து நியோமேக்ஸ் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து 7000 கோடி 6000 கோடி 5000 கோடி சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப நிலமதிப்பீடு வந்து 3000 கோடி கம்மியா தான் போட்டுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நியோமேக்ஸ் சொன்ன பதில விட கவர்மெண்ட் வழிகாட்டுதல்படி டிஆர் எல்லாமே வேரியேஷன் பண்ணி கொடுத்தது 3000 கோடி வருஷா போட்டுருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன போகுமோ அதான் சொல்லியிருக்காங்க. இதே வந்து நியோமேக்ஸ் 10 மடங்கு சேர்த்து சொல்லுது, 15 மடங்கு சேர்த்து சொல்லுது, 20 மடங்கு சேர்த்து சொல்லுது. அந்த வேலைகளை வந்து நம்ம எடுக்க போறது, அதையும் போட்டு நம்ம எடுக்க மாட்டோம். மக்கள் மீட்டிங்ஸ் என்ன சொல்றாங்க, அதுல ஒரு கூப்பிட்டுருக்கோம். புரியுதா? மக்கள் மீட்டிங்ஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி அந்த வேலைக்கு போவோம் அப்படிங்கிறத தெரியப்படுறாங்க. அதன்படியா செட்டில்மெண்ட் போவோம். அப்ப மிச்ச காசு எங்க வச்சுட்டு கேட்க போறாங்க சர்ச்சு. புரியுதா? 3000 கோடி நீங்க சொத்து கொடுத்துட்டீங்க, அதை நம்ம வெளியே போட்டு கொண்டு வந்திருக்கோம். மிச்ச பணம் எங்க போயிருக்கு அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போகும். அப்பதான் நிறைவேற்ற சொத்துலாமே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் புரியுதா? அதை வெளியிருந்து பக்கத்து ஏழை நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எடுத்துப்பாங்க. ஓப்பன் ஏன்னா தான் போறாங்க. முதல்ல மீட்டிங்ஸ் மக்களுடைய கையில் இருக்கிற பாண்டுகளை மட்டும் வச்சுதான் கேஸ் நடக்குது, மற்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம இன்னும் பல வகையில பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. உதாரணமா பணம் கட்டியாச்சு, அவங்க கைக்கு பாண்டு வந்து சேரல, அவர்களுடைய நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது மெச்சூரிட்டிக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கம்பெனியில இருந்து பணமும் வந்து சேரல, ஆனா இவங்க கையில பாண்டு இல்லை. ஏதோ சில பேருக்கு சில ரெக்கார்டு இருக்கு, சில பேருக்கு அதுவுமே இல்லை. அந்த மாதிரி சில ஆக ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. சில சமயம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு உனக்கு 10 தவணையா தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அதுல கொஞ்சம் பாதி கொடுத்துருக்காங்க, மீதி கொடுக்கல. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தேனி சங்கம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யணுங்கிறத நான் பணியோட கேட்டுக்கிறேன். இது சம்பந்தமா நம்ம தனியா பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு கோரிக்கைகளை நீங்க செயலில் எடுத்து அதுக்கான தீர்வுகளையும் பண்ணி கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதாவது சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு உண்மை தவறு. என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் ஆகிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் பணம் போட்டுருக்காங்க. பணம் போட்டோன்னா எஃப்ஐஆர் ஆகிடுது, உள்ள போயிடுது. நிறைய பேர் பணம் கட்டியிருக்காங்க, பாண்ட் யாருக்குமே வரல. அப்படி கேஸ் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கடைசியா வந்து கம்பெனி சைடு வந்து ஆர்குமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட மக்களையும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க கிட்ட யாருக்கு பணம் கொடுத்தாங்களோ கடைசியா அதாவது செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் உண்மையா பணம் கட்டினாங்க, அந்த எந்த நேரத்தில் பணம் கட்டினாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களையும் நாங்க இந்த லிஸ்ட்டை நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. நம்புறீங்க? அவங்க கம்பெனி ஆகி சொல்லியிருக்காங்க, கோர்ட்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது சேர்த்து வந்துடும் சார். அதாவது மெச்சூரிட்டி பாண்டு கொடுத்து நீங்க வெறும் ஜெராக்ஸ் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா செல்லும். அது நியோமேக்ஸ் ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு, கோர்ட்ல ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. மெச்சூரிட்டி கொடுத்து பணம் வராம வெறும் பேப்பர் மட்டும் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டு போட்டு சைன் பண்ணி யார்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா டிஆர்ஓ செல்லும். கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, கண்டிப்பா செல்லும், கண்டிப்பா செல்லும் சார். அது எல்லாமே வந்து ஒன்றை விட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுக்கு எல்லாமே வந்து டிஆர்ஓ மூலியமா செட்டில்மெண்ட் நடக்கும்போது கம்பெனி தரப்புல ஆள் உட்காருவாங்க. டிஆர்ஓ மட்டுமே செட்டில்மெண்ட் பண்ண மாட்டாரு. டிஆர்ஓ தரப்புல பாண்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அவங்க கம்பெனி சைட்லயே ஆள் உட்காருவாங்க. அப்ப இந்த நம்பர் வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது அது வெரிஃபிகேஷன் நடக்கும். அது உண்மையிலே கொடுத்துருந்தா அது கண்டிப்பா செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. மணிக்கணும் சார், வணக்கம். நான் ஒரு 70 lakhs போட்டிருக்கேன் சார் கம்பெனியில். நான் லேண்டாகவே எடுக்கணும்னு ப்ரீ பண்ணேன். அந்த லேண்டாக எடுக்கணும் எனக்கு திருநெல்வேலி விருதுகளில் எனக்கு அந்த லேண்டு எங்கே கிடைக்கு அப்படிங்கிறத சார் நீங்கள் எனக்கு அதை அனுப்பி வைக்கணும். கொஞ்சம் புரியல, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள். அந்த நான் 70 lakhs போட்டிருக்கேன். நான் லேண்டாகவே எடுத்துக்கிட்டேன், 70 லட்சத்துக்கும். சரி. அந்த லேண்டு திருநெல்வேலி நியரஸ்டில் எங்களுக்கு அந்த வேல்யூபிள் லேண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி சரி சரி. அதாவது சார் மொத்தம்
21,840 பிளாட்டு டிடிசி அப்ரூவல் பிளாட் இருக்கு நியோமேக்ஸில். 21,000க்கு மேலே இருக்கு நியோமேக்ஸில். அதுக்கப்புறம் ஒரு 4,500 பிளாட்டுக்கு பணம் கட்டியிருக்காங்க. அது வந்து அப்ரூவல் ஆகலை. அப்ரூவல் ஆக முடியும். இங்கே வந்து எஃப்ஐஆரில் வந்து அப்படியே மாட்டி அப்படியே நின்றுச்சு. 20,000 பிளாட்டுக்கு மேலே இருக்கு. அதில் ஒரு 8,000 9,000 பிளாட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. மிச்சம் ஒரு இருக்கக்கூடிய அந்த 10,000 பிளாட்டுமே காக்கா முட்டையில்லாத பிளாட்டாக தான் இருக்கு. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கல. ஒரு 8,000 to 10,000 பிளாட் ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். அதையும் இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த பிளாட்டை வச்சு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எது வேலைக்கான பிளாட்டோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட் நம்ம இருக்கா? அதாவது சார், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சாதி இருந்தார் இல்லையா, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்து கழிவுறது. இது வரைக்குமே வந்து 60,112 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அந்த 60,100 கம்ப்ளைண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதில் வந்து 55,400 கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த வெரிஃபிகேஷன் வந்து எப்படி அலோவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஜட்ஜி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதுக்கு வந்து பிபி சைட்லேருந்து வந்து ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வேலையில் வந்து யூஓடபிள்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து பணம் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முதலீட்டாளர்கள் வந்து ஜனவரி 5ஆம் தேதி அந்த ஆப் மூலிமா வந்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து யூஓடபிள்யூ வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. யார் இந்த 60,000 பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, பாண்டு மிஸ் ஆயிருக்கா, பேர் மிஸ் ஆயிருக்கா, நேம் மிஸ் ஆயிருக்கா, அட்ரஸ் மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஜனவரி 5 நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கள் கம்ப்ளைண்ட் உள்ளே போயிருச்சான்னு எனக்கு தெரியல, கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரியல, கொடுத்ததோட இருக்கு, எனக்கு அக்னாலஜ்மெண்ட் தான் கையில் வச்சுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா. எல்லாத்துக்கும் வர ஜனவரி 5 கடைசி டேட்டு யூடியூப்ல ஜட்ஜி கொடுத்தது. அந்த 5க்கு மேலே வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் கொடுத்த பாண்டு மிஸ் ஆகிருக்கா, அட்ரஸ் மிஸ் ஆகிருக்கா, பேர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப போய் அந்த கம்ப்ளைண்ட்டை போய் யூடியூப்ல கொடுத்து இது சரி பண்ணணும்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கும் ஒரு பேர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதிக்கு மேலே யார் இருக்கிற கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உட்காந்த இடத்துலேயே வந்து நம்ம குரூப்பில் போட்டுருவோம். நம்ம கோர்ட்டில் வந்து 5ஆம் தேதி 3 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த ஓப்பன் பண்ணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சார் கேட்டா இல்லையா, எனக்கு வந்து லேண்ட் எடுத்துக்கிறேன், பணம் தான் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் கோர்ட்டு வந்து ஒரு ஆப்பத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. 60,000 பேரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 50 வருஷம் ஆயிடும் ஜட்ஜி சொல்றாரு. அதனால வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு ஆப்பத்தை ரெடி பண்ணுங்க. இதுதான் முதல் முறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அந்த ஆப்பை வந்து வர 5ஆம் தேதி வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு ஜட்ஜி. அந்த ஆப்பை ரெடி பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியுமா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேராக நிற்க வச்சு அந்த ஆப்பு மூலியமா வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க, நீங்கள் பணம் போட்டது வந்து ஆதார் கார்டு இருக்கா, ரைட், இந்த நம்பர் பணம் போட்டுருக்கேன், எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க, ஒரு வெரிஃபிகேஷன் முடிச்சு உங்களுக்கு பணமாக வேணுமா நிலமா வேணுமா, சார் எனக்கு பணம் வேணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் வந்து தேவக்கோட்டை எடுத்துக்கிறேன், மதுரை எடுத்துக்கிறேன், விருதுநகர் அப்படின்னு வந்து அந்த லேண்டை வந்து அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆப்பு மூலியமாகவே ஒரே வெரிஃபிகேஷன் முடிச்சு அதை லாக் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க சார் எனக்கு பணமாக வேணும் சார், ரைட்டு, நீங்கள் பணமாக வந்து அந்த ஆப்லேயே வந்து நீங்கள் ஆப் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5 நிமிஷத்தில் வெரிஃபிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆளுக்கு மொத்தமே 5 நிமிஷம். இவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க, அது வெரிஃபிகேஷன் முடிச்சு அப்படின்னா ஒரு ஆள் கம்ப்ளீட்டு. இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி அந்த ஆப் மூலியமா வந்து எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் 3 மாதம் முடியுங்க அப்படிங்கிற வந்து நீங்கள் அந்த விஷயத்தையும் கொண்டு வராது. அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டா அடுத்து அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, நிலப்பதிவு ஈஸியாக இருக்கும். ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிலம் வேணும், பாட்டு வேணும், எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துப்பேன், பணம் ஒரு இஷ்டம் கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த ஆளை வந்து நான் எப்படி போட போறேன் அப்படின்னா, ஒரே சட்டம் போடுவேன் அப்படின்றாரு. பணம் வேணுன்றவங்களுக்கு கொடுத்து கொடுக்க மாட்டோம், பிளாட் வேணுன்றவங்களுக்கு கொடுத்து கொடுக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் பண்ணுவேன். அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அனைவருக்கும் ஒரே தீர்வா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த
இப்போ 5ஆம் தேதி ஜனவரி 5க்கு மேல உங்களுடைய கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா வந்து ஒரு 23,000 கூட ஒரு 37,000 சேர்ந்ததுனால தான் 60,000 மாறிச்சு. அதில் வந்து WWW போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க, இந்த நேரம் கொடுத்துருக்காங்க, அவங்க பத்திரம் கொடுத்ததுனால வெரிஃபிகேஷன் 7,000 காலி ஆயிடுச்சு. 54,000 கன்ஃபார்மாக இருக்கு. இதுலேயும் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் ஆகலாம். அதை எல்லாமே வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லாமே ஓகே அப்படின்னா அடுத்த ஆப்பு மூலியமாக அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆப்பு மூலியமாக பண்ணி முடிச்சுட்டா அடுத்த செட்டில்மெண்ட் போயிடும். இந்த வேலை போயிட்டே இருந்தாலும் சொத்துக்கள் ஏதாவது 5ஆம் தேதிக்கு மேலே உறுதி ஆகிடும். இந்த தாண்டி ஏதாவது டவுட் இருக்கா? சர்வாத உண்டி என சொந்தக்கார ஒரு தூக்குடி இருக்கின்ற ஒரு பாம்பு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாண்டு வரல. ஆனால் அங்குள்ள யோகர்களுக்கு வந்து ரிசிப்ட் கொடுக்குறாரு, அட்வான்ஸ் ரிசிப்ட் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதுக்குள்ள வரும் அப்படின்னா நீங்கள் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் எதில் வருது அப்படின்னா பணம் கட்டிட்டு ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஈரோடு வந்து ஆதாரம் எடுத்துக்காரு. இது எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஜட்ஜுக்கு நம்ம கடைசி என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த பணம் கட்டி உள்ள போனது அவர் கேட்ட கேள்வி நீங்க மறுபடியும் கேட்குறீங்க. மெச்சூரிட்டி ஆகி உள்ள கொடுத்தது பேப்பர் ஆகுது. இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து கடைசியாக ஒரு ஆர்டர் போட சொல்ல போகிறோம். ஆர்டர் போட்டு அவங்க தனியாக வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். அந்த வெரிஃபிகேஷன் வந்தால் தான் இதுக்குள்ள வரும். அதனால வந்து கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் நடக்கும். அது கம்பெனி சைட்லேயும் நாங்கள் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கேஸ் கம்பெனி 2009 வந்து எல்லா நிலையத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது வந்து லாக் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ஆனதுனால ஒரு கம்யூனிகேஷன் வரைக்கும் அப்படி கட்டாயம் இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி சார், அதாவது புகார் கொடுக்குறேன்னு அங்கே ஒப்புக்கல அது இருக்குது. இப்போ அவர்கிட்ட கேள்வி அதாவது என்ன அப்படின்னா இது திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆகும் சார். அதாவது மெச்சூரிட்டிக்காக நீங்கள் பாண்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா லீடர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த லீடர் வந்து டிஆர் அமௌண்ட் மூலியமா செட்டில்மெண்ட் நடக்கும்போது ஒரு பக்கம் டிஆர் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா உங்க பாண்டு வெரிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் கம்பெனி ஆளுநர் உட்காந்துருப்பாங்க. அப்ப இவரு இந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட பாண்டை கொடுத்துருக்காரு, இது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது நீங்க எந்த லீடர்கிட்ட கொடுத்தீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது உண்மையே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது செட்டில்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு ஆர்டர் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சார் வணக்கம் சார். இதுக்கு பதில் சார், அதாவது இப்ப என்ன வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஈரோடு வந்து கோர்ட்ல வந்து இன்னொரு விஷயத்தை வந்து பதிவிடுறாங்க. விக்டிம்ஸ் தனியா லீடர் தனியா பிரித்து கேட்கிறாங்க. கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா விக்டிம்ஸ் தனியா லீடர் தனியா பிரித்து வந்து சேர்மன் கமலநாதன் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா. யாராவது லீடராக இருக்கிறவங்க அவங்களுடைய கோடு எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம், அவங்க தனியாக எடுத்துருங்க, பியூர் விக்டிம்ஸ் வந்து ஏமா செட்டில்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறது கம்பெனியை பேசி முதன்மையாக கொண்டு வர மாதிரி பேச்சுவார்த்தை பிபிட்ட பேசியிருக்காங்க சார். இவங்களோட பேசியிருக்காங்க. இது வந்து 3000 கோடிக்கு சொத்து இருக்கிறதுனால கம்பெனிக்கும் பிரச்சனை நடக்குது. அதனால கம்பெனி என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களே லீடர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது, அது தப்புன்னு சொல்லி அந்த லீடர் அவங்களுடைய கோடு ஐடி எல்லாமே எடுத்து ஈவோட கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த வெரிஃபிகேஷன் லீடர் எல்லாமே வெளியே போட்டோம், ஈவோ விக்டிம்ஸ் மட்டும் செட்டில்மெண்ட். அன்பான தேனிசன் சார்பாக நீங்க வந்து மதுரையில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் போட்டோம். எங்களுடைய மெம்பர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இது சார்பாக வந்து இன்னைக்கு கலந்துரையாடல் மீட்டிங் போட்டது வந்து அவங்களுடைய மனதில் இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த கலந்துரையாடலை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாய்மையாக சொல்லக்கூடிய விஷயத்தான் வந்து நாங்கள் கோர்ட்டில் வந்து கேட்க போகிறோம். அவங்களுடைய வாய்மை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே சத்தமாக சொல்லுவாங்க. அன்பான மக்களே, வரக்கூடிய 5 ஜனவரி 5 வந்து உங்களுடைய தாழ்மையான என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க வாய்ஸ் பேசுறத தெரியப்படுத்தலாம்.
5/1/2026 பாதிக்கப்பட்டு அனைத்து வாழ்வாதாரங்களும் இழந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்வாதாரம் முழுமையாக இழந்திருக்கு. நீங்க வீட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து இவ்வளவு கூட்டம் மூலியமா வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கண்டிப்பா வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த செக்மெண்ட் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் வந்து இத்தனை மக்களும் உண்மையான மன உறுதியோட வாக்குறுதி கொடுக்கிறோம். அன்பான நன்றி.